நான் இப்போ 2 பொருட்கள் காமிக்கிறேன். அதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தட்டு நிறைய வுட் மரமும், இன்னொரு தட்டு நிறைய டைமண்ட்ஸ் வைரங்களும். இது என்ன கேள்வி? அஃப்கோர்ஸ் எனக்கு டைமண்ட் தான் வேணும் அப்படின்றது தான் நம்மளோட சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு தட்டு நிறைய டைமண்ட்ஸ்னால் அது விலை மதிப்பற்றது, ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஆனால் மரமும் நம்ம இப்படி இறங்கி போனோம்னா எங்கே வேணால் எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். டைமண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வுட் ஒன்றும் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா? ஆனால் in a larger picture, காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வுட் இஸ் கன்சிடர்ட் ஃபார் மோர் ப்ரெஷியஸ் தென் டைமண்ட்ஸ். வைரங்களை விட அரிய ஒரு பொக்கிஷமாக மரங்கள் கருதப்படுது. நட்சத்திரங்கள் இறக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக அங்கே தங்கங்கள் உருவாகுது. கார்பன் மீது அழுத்தம் ஏற்படும் போது வைரங்கள் உருவாகுது. நமக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸில் தங்கமும் வைரமும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்குது. நெப்டியூன், யுரேனஸ் போன்ற பல கிரகங்களில் வைரம் மழையாவே பொழியுது. ஆனா நமக்கு இதுவரை தெரிஞ்ச ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் இந்த மரம் எங்கேயுமே காண கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இல்லை. மரம் என்பது ஒரு அற்புதம். இது உருவாகிறதுக்கு ஸ்பெசிஃபிக் அட்மாஸ்பியர், பர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப், இது எல்லாமே அவசியம். வைரமும் தங்கமும் நம்ம ஈஸியாக இந்த யூனிவர்ஸில் பார்க்க முடிகிற மாதிரி மரம்ன்ற ஒரு அற்புதத்தை இந்த பூமியை தவிர நம்ம எந்த கிரகத்துலையும் பார்க்க முடியாது. மரம்ன்றது ஒரு சின்ன உதாரணம் தான். இது போல் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே காண கிடைக்காத பல பொக்கிஷங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம லைஃப்லேயே இதை நம்ம ஈஸியாக பொருத்தி பார்க்கலாம். நமக்கு ப்ரெஷியஸாக பொக்கிஷமாக இருக்கிறது எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்குது. விலை கம்மியாக ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய மரம் போன்ற விஷயங்களை நம்ம மதிக்கிறதே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி மைல்கள் தூரத்தில் நம்ம கண்ணு கெட்டுறது எல்லாமே வெற்று பாறைகளும் எரிவாயுக்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸில் மரம் போன்ற பல பொக்கிஷங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் நம்ம உயிர் வாழ்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயம்னு நம்ம உணரும் போது புரியும். நம்ம கண்ணால் காணக்கூடிய பசுமை, காலையில் குடிக்கக்கூடிய ஒரு கப் தேநீர், மனம் விட்டு பேசி சிரிக்கக்கூடிய நட்புகள், இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே இங்கே ஈடு இணை எதுவுமே இல்லை. அடுத்த முறை நீங்கள் எதுக்காவது லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மனசை ஆக்கிரமிக்கும் போது எப்படிப்பட்ட ப்ரெஷியஸான லைஃப் நம்ம கையில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது 2 minutes ப்ளீஸ். தொடர்ந்து 2 நிமிஷம் நேரத்தில் வலைமனையில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை பார்த்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் பல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடுறதுக்கு வலைமனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.